ஹலோ மக்களே, ரொம்ப நாளாக போட்ட பிளான் இந்த மாதிரி தனியாக போயிட்டு எங்கேயாச்சும் அலோனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு போட்ட பிளான் இன்றைக்கி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அது என்னாலே நம்ப முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் வந்தேன். கொடைக்கானலில் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு. இன்னும் தனிமையை தேடி போகலாம் அப்படின்ட்டு பூம்பாறை அப்படின்ற ஒரு அருமையான வில்லேஜ்க்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டென்ட் ஸ்டே மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்குது அதோட போகிற வழி. லைக் முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை, நான் நடந்து போகிறது ஒரு ரோடும் இல்லை. ஆல்மோஸ்ட் இங்கே லொக்கேஷன் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இந்த தனிமையான பயணம் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபைனலி இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக நம்ம புக் பண்ணியிருந்த டென்ட் ஸ்டேக்கு வந்துவிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் அந்த வியூவை இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய டென்ட் ஸ்டேக்குள்ளார வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வீக் டேன்றதுனால இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பக்கத்தில் எந்த ஒரு டென்ட்டும் புக் ஆகலை, நம்ம டென்ட்டு மட்டும்தான் புக் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். வந்துட்டு நம்ம டென்ட்டிலேருந்து இப்போது நம்ம பூண்டி அப்படின்ற இன்னொரு வில்லேஜ்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம டென்ட்லேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ டென்ட் மேனேஜர் வந்துட்டு நீங்கள் பூண்டி கூக்கல் ஃபால்ஸ் அதெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அவரோட ஓன் வெஹிக்கிளே கொடுத்து விட்டார். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். ஸோ போயிட்டே இருக்கோம். செம்ம ஃபாரஸ்ட் ஏரியா இது. இங்கே இந்த சைடும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, இந்த சைடும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ வீக் டே அப்படின்றதுனால ஜஸ்ட் அப்பப்போ ஒரு 2-3 கார்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க் காட் நான் ரெயின் கோட் எடுத்து வந்திருந்தேன். பாதி தூரம் வந்துட்டு இருக்கப்போ மைல்டான ரெயின், ரொம்ப கரெக்டான அளவில், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மைல்டான ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணி போகலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட்டில் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. ஸோ போகிறப்போ இந்த மாதிரி நிறையா கேஷன் போர்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம உலகநாயகன் டைலாக் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஞாபகம் வரும். வீரம்னா என்னன்னு தெரியுமாங்களே, பயப்படாத மாதிரி நடிக்கிறமுதாங்களே வீரம். இப்போ நான் பயப்பட்டுக்கிட்டே இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கேங்களே, வாய்ஸ் கூட வரமாட்டேங்குதுலே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பூண்டி கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ லெஃப்டில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் என்னங்க இந்த சுவிட்சர்லாண்டு நயகரா ஃபால்ஸ்லாம் இப்போ ஒன்று உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் சும்மா ஜுஜுப்பி. சுவிட்சர்லாண்ட்லாம் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் பூண்டி ரீச் ஆகிட்டோம். இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது இந்த வில்லேஜில். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு லைக் கேரட்டு, பூண்டு அந்த மாதிரி தான் கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே எப்படின்னாக்கா ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். லைக் யாராச்சும் ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு கீர்த்தி சுரேஷ் யார் அப்படின்னு கேட்டால் கூட தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வெள்ளந்தியான மனிதர்கள்லாம் இங்கே வாழ்கிறாங்க. பார்ப்போம், இன்னும் நல்லா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம பூண்டியில் இருக்க ஒரு ஹிடன் ஃபால்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே குளிக்க முடியாது, ஜஸ்ட் வியூ மட்டும்தான் கிடைக்கும். போகிற வழியில் இந்த மாதிரி மரம்லாம் வேறு ரோட்டில் வந்து சாஞ்சின்ட்டுருக்கு. பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம், போயிட்டுருக்கோம். லைக் இப்படி தான் இருக்குது போகிற வழியெல்லாம். வந்துட்டேண்ணா. மழை பெஞ்சதுனால நிறைய வருதோ? எப்பயுமே இருக்கா? இன்னும் நிறைய வரும். நண்பர்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு கூக்கல் ஃபால்ஸோட ரூட்டு. பார்த்துக்கிட்டிங்கனாக்கா யாருமே இல்லை. லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக டார்க்கான காடு. எனக்கு வேறு இப்போ தான் காந்தாரா வைப்ஸ்லாம் வருது.
பயத்திலே ஓட்டிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்மளாம் பயத்துக்கே பயம் காட்டுறவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். போயிடும், பார்த்துருவோம். பயோடேட்டா இல்லைடா. பின் குறிப்பு, இந்த பைக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தான். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு திரும்ப நமக்கு ஹெல்ப் பண்ணாப்புல, அதான். டென்ட்டுக்கு ரீச் ஆன உடனே நமக்கு சர்ப்ரைசிங்காக சூப்பரான ஒரு கேம்ப் ஃபயர் அண்டு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. லைக் சப்பாத்தி அண்டு தந்தூரி சிக்கன்னு. ஆக்சுவலாக தந்தூரி சிக்கன் நம்ம தான் ரெடி பண்ணோம். இப்போ ஒரே ஒரு பாட்டு தான் தோணும் மனசில். எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே, தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தாலே காதல் காதல் இல்லை. குட் மார்னிங் மக்களே. இப்போ சன்ரைஸ் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த அழகான வியூ நம்மளை எழுப்பி விட்டுருச்சு காலையிலேயே. இப்போ டைம் 5:30 தான் ஆகுது ஷார்ப்பாக. உண்மையை சொல்லணும்னாக்கா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஸோ அந்த டென்ட் ஸ்டேயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம டென்ட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் அந்த பூம்பாறை வில்லேஜோட அருமையான ஒரு வியூ இருக்கும். லைக் அந்த சைடு இந்த மாதிரி இங்கே டுவர்ட்ஸ் நம்ம ரெசார்ட்டை பார்த்து கேம்ப் ஸ்டேவை பார்த்துன்னு அந்த டவுன் இருக்கும். நம்ம கேம்ப் வந்துட்டு அந்த வில்லேஜை பார்த்த ஒரு டவுன் இருக்கும். ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் அந்த கார்டன் இருக்கும். லைக் அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுற அந்த லேண்ட் இருக்கும். அந்த வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் காலைல அந்த சன்ரைஸ் பார்க்குறப்போலாம் அந்த சன்ரைஸோட அந்த ஹில்ஸோட அந்த வில்லேஜு, அது கீழே உள்ள அந்த கல்டிவேட்டிங் லேண்ட், அந்த வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ மஸ்ட்டு ட்ரை அந்த. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய டென்ட் ஸ்டேவை வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த வே டு பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே 7 o'clock ஒரு பஸ் இருக்குது, 7:30 ஒரு பஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் மார்னிங்கு அதை விட்டுட்டோம். அப்படின்னாக்கா அடுத்த பஸ்ஸு ஈவினிங் 3:30 சொன்னாங்க. ஸோ ஒரு 1 kilometer ட்ரெக் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செங்குத்தான பாதையாக இருக்கும் காரணத்தினால் சற்று மூச்சு வாங்குது. வயசாயிடுச்சு. ரைட்டு, நான் அந்த 7 மணி பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டைம் வந்துட்டு 7:15 ஆகிடுச்சு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பூம்பாறை முருகன் கோவில் ஸ்டாப், அப்படி இல்லைன்னா பூம்பாறை வில்லேஜ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 3 kilometers ஃபார்வர்டு வரணும் நீங்கள். இந்த பஸ் ஸ்டாப் பேர் வந்துட்டு அரசு மேல்நிலை பள்ளி பஸ் ஸ்டாப். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. நேற்று கூட அந்த பசங்களோட தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து இந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே அந்த குட்டீஸ் தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. லைக் அவங்க நல்லா அரட்டை அடிச்சுட்டு நம்ம ஸ்கூல் மெமரிஸ்லாம் கூட திரும்ப வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பையன் பேக்கெட்டில் அந்த 1 ரூபா சிப்ஸ் வச்சு தின்னுட்டு இருந்தான். சரி, என்னையே நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரைட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கூல் இருந்தாக்கா நம்ம எங்கே லீவ் போட போகிறோம்? டெய்லி வருவோம். நமக்கு தான் அந்த குடுப்பனை கொடுத்து வைக்கல. ரைட்டு, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் நீங்கள், இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நீங்கள் அந்த 1 kilometer ட்ரெக்கிங் பண்ணி போகணும். இங்கே நான் ஸ்டே பண்ணி இந்த டென்ட் ஸ்டே இல்லாமல் இன்னும் 2-3 டென்ட் ஸ்டே கூட இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கொடைக்கானலில் இருக்கிற யூஷுவலான சைட் சீயிங் பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். யூஷுவலாக அந்த மாதிரி பிளேஸ்லாம் இந்த பிளேஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் போர் அடிக்கும் தான். இருந்தாலும் நம்ம தனியாக போயிட்டு ரகலை பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இங்கே நான் கொடைக்கானல் வந்த உடனே வந்துட்டு அந்த குரூப் டூர் பேக்கேஜ் அது புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு லைக் ஒரு மினி பஸ் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 to 20 members போகிற மாதிரியான ஒரு பஸ்ஸில் நாங்கள் ஒரு 10 members இருக்கோம் வீக் டேஸ் அப்படின்றதுனால. இப்போ நம்ம வந்துட்டு கொடைக்கானல் பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். பைன் ட்ரீ ஃபாரஸ்ட். லைக் அந்த ட்ரிப் அந்த குரூப் பேக்கேஜில் தான் இங்கே வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக 3rd பிளேஸு. என்ன நம்ம குரூப்பு
கைடு தான் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாப்புல. அங்கங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி, தம்பி இதான்ப்பா யூக்கலிப்டஸ் அப்படின்ட்டு யூக்கலிப்டஸ் இலையெல்லாம் காமிக்கிறாப்புல. நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறாப்புல. பெட்டர் டு கோ வித் ஓன் வெஹிக்கிள்ஸ். லைக் 2 வீலர்ஸ் இங்கே அஃபிஷியலாக ரெண்டல் கிடையாது. ஸோ ஓன் வெஹிக்கிளில் வந்தாக்கா இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்புகிறேன். பட் வேறு எதுவும் வழி இல்லை என்ன மாதிரி அப்படின்னாக்கா அந்த கிரிஞ்செல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு கொடைக்கானலோட மோஸ்ட் அட்ராக்டிவ் பாயிண்டான குணா கேவ்ஸ் அண்ட் 500 years ஓல்டு ட்ரீ அந்த பாயிண்டில் இருக்கோம். லெட் ஐ ஷோ யூ. ஸோ இந்த பிளேஸை மட்டும் காஞ்சனா பீஜியத்தோட ரீரெக்கார்டிங் போட்டு பார்த்தோன்னாக்கா மோஸ்ட் அட்ராக்டிவ் ஸ்பாட் ஆஃப் கொடைக்கானல் அப்படின்னு சொல்லலாம். லைக் இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஓல்டஸ்ட்டு நேம் வந்துட்டு தி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஃபைனலி நவ் வி ஆர் அட் தி எண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரிப். நான் இந்த சோலோ ட்ரிப்போடைய கன்க்ளூஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் எங்கே வேணும்னாலும் நம்ம ஃப்ரீடமாக போகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் கூட சம்டைம்ஸ் அந்த சுச்சுவேஷன் வரும். ஸோ இங்கே போக வேண்டாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ இதில் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள், குளறுபடிகள் எதுவும் இல்லை. அண்ட் பூம்பாறை பார்ட், அதாவது அன்சீன் பார்ட் ஆஃப் கொடைக்கானல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சில இடம், மலை கிராமங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு லோன்லி ட்ரிப் ரொம்பவே ஆப்டபுளான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் லோன்லியாக ஏதாச்சும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பயந்துட்டு இருந்தேன், மேபி இட் மே ஒர்க்ஸ் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு it will give you a new experience. It can't explain by words. Okay, now finally it's time to say bye bye for Kodaikanal. Bye bye.